கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி பிள்ளைகளைப் போல மாறுங்கள். மத்திய சுவிசேஷம் 18 அதிகாரம் முதல் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான்ட்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு பிள்ளைய அவர்கிட்ட அழைச்சு அதை அவங்க நடுவில் நிறுத்தி சொல்றாங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் என்ன கேட்டாங்க? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், நீங்கள் பிள்ளைகளை போல மாறலைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீங்கன்ட்டு. அப்போ பிள்ளைங்க குணம்னா என்ன தெரியுமா? அம்மா அப்பாவை சார்ந்து இருக்கும். அவங்க தேவைகளை முதலாவது அம்மா அப்பாட்ட தான் சொல்லும். அவங்க கஷ்டத்தை அம்மா அப்பாட்ட தான் சொல்லும். அவங்க அம்மா அப்பா மேலே கோவதுனால அது அம்மா அப்பா மேலேயே சார்ந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம ஏசு கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும். நம்ம தேவையா ஏசப்பாட்ட சொல்லணும், கஷ்டமா ஏசப்பாட்ட சொல்லணும், நம்மளுக்கு ஒரு ஆலோசனை தேவையா ஏசப்பாட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் வழி சத்தியம் ஜீவனமா இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை போல மாறினா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இந்த பூமியிலையும் சேமல வாழ்க்கை வாழ்வோம். இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு பலி உண்டாகட்டும்.